பாகம் 1. சந்திரனின் மகன். மனிதன் மரணம் அடையும் போது அவனுக்கு புண்ணியம் சேர்ந்திருந்தால் தேவர்கள் இருக்கும் இடத்தில் நுழைந்து விடலாம். அதைத்தான் சொர்க்கம் என்பார்கள். தேவர்கள் அதை அமராவதி நகரம் என்பார்கள். அங்கே துன்பமோ துயரமோ கிடையாது. காணும் எல்லா கனவுகளும் பலிக்கும். எந்த விருப்பமும் நிறைவேற்றப்படும். மகிழ்ச்சியான இந்த சூழ்நிலை தொடர தேவர்கள் தங்கள் நிரந்தர எதிரியான அசுரர்களை தோற்கடிக்க வேண்டும். அசுரர்கள் பூமிக்கு அடியில் வசிக்கிறார்கள். தேவர்கள் செய்யும் யாகத்தில் வெற்றி இருக்கிறது. வியாழ கிரகத்தின் அதிபதியான பிரகஸ்பதி தேவர்களுக்காக யாகம் செய்வார். அது வெற்றி பெற பிரகஸ்பதியின் மனைவியும் நட்சத்திரங்களின் தெய்வமுமான தாரை அவர் அருகே அமர வேண்டும். ஆனால் ஒரு நாள் தாரை பிரகஸ்பதியின் அருகில் அமராமல் சந்திரனுடன் ஓடிப்போய்விட்டாள். யாகம் போன்ற சடங்கில்தான் தன் கணவருக்கு விருப்பமே தவிர தன் மீது அவருக்கு துளி கூட ஆசையில்லை. அன்பே உருவாக்கி அவளை கொண்டாடும் சந்திரன் மீது தாரை காதல் கொண்டாள். தேவர்களின் தலைவன் இந்திரனிடம் பிரகஸ்பதி கூறினார், யாகம் வெற்றியடைய வேண்டுமென்றால் என் மனைவி தாரையை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள். இந்த வேண்டுகோளை கேட்ட தேவர்கள் இரு கூறாக பிரிந்தார்கள். வெறும் சடங்குக்காக மட்டும் உடனிருக்கும் தாரையை அழைத்து வருவதா, அல்லது அவள் தன் காதலனோடு மகிழ்ச்சியாக இருக்க விட்டு விடுவதா? நீண்ட விவாதத்துக்கு பின் யதார்த்த நிலையை உணர்ந்தார்கள். தாரையின் சொந்த மகிழ்ச்சியை விட தேவர்களின் யாகம் முக்கியமானது. யாக சக்தியின்றி தேவர்கள் பூமி மீது ஒளியை வீச முடியாது, மழையையும் பொழிய முடியாது. யாகம் இல்லாவிட்டால் பூமியில் இருளும் வறட்சியும் சூழ்ந்துவிடும். அதனால் தாரை பிரகஸ்பதியிடம் திரும்ப வர வேண்டும். இதுதான் இந்திரனின் இறுதி தீர்ப்பாக இருந்தது. தாரை வேண்டா வெறுப்புடன் திரும்பி வந்தாள். அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்வது அவள் வந்ததும் தெரிந்தது. சந்திரனும் பிரகஸ்பதியும் இருவருமே அது தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடினர். தாரையோ தன் கருவுற காரணமானவர் யார் என்று சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். எல்லோரும் அதிர்ச்சி அடையும் வகையில் அவள் வயிற்றில் இருந்த சிசு கேட்டது, அம்மா, நான் யாருடைய குழந்தை? எனக்கு தெரிந்தாக வேண்டும். உண்மையை அறிவதில் அந்த சிசு காட்டிய ஆர்வத்தைக் கண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த குழந்தை புத்திக்கு அதிபதி, அதாவது அறிவாளி. அவனுக்குத்தான் பொய்யிலிருந்து உண்மையை பிரித்து அறியும் திறன் உண்டு. அவனை புத்தி என்று அழைப்போம் என்று அறிவித்தார்கள். குழந்தையின் தூண்டுதலால் சந்திரனின் குழந்தை நீ என்று கண்களை தாழ்த்தி கொண்டு சொன்னாள் தாரை. இதை கேட்டதும் பிரகஸ்பதிக்கு சினமுண்டாகி அவர் தன் வசம் இழந்து, எனக்கு துரோகம் இழைத்த என் மனைவியின் வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தை ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் அலியாக பிறக்க கெடுவது என்று சபித்தார். இந்த கொடுமையான சாபத்தை கேட்டு தெய்வங்கள் அதிர்ந்தனர். மன்னன் என்ற வகையில் இந்திரன் தலையிட்டான். பிரகஸ்பதி, நீங்கள் கடுமையான சபித்த இந்த குழந்தை இனி உங்கள் குழந்தை என்று அறியப்படும். சந்திரனின் குழந்தையாக அல்ல. யார் விதை விதைத்தார்கள் என்பது அவசியமில்லை. நிலம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் முக்கியம். தாரையை திருமணம் செய்தவர் என்ற வகையில் நீங்கள்தான் கணவர். எனவே நீங்கள்தான் எஜமானர். திருமணத்துக்கு முன்னும் பின்பும் உங்கள் மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ பிறந்தாலும் நீங்கள்தான் அந்த குழந்தைகளுக்கு தந்தை என்று கூறி முடித்தார் இந்திரன். அந்த பிரச்சனை ஓய்ந்தது. தாரைக்கு புத்தி பிறந்தான். புதன் கிரகம் வடிவம் மாற்றிக்கொள்ளும் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத கிரகம். இந்திரனின் ஆணைப்படி அவன் பிரகஸ்பதியால் வளர்க்கப்பட்டான். யானை முகமும் சிங்க உடலும் கொண்ட யாளியின் மீதுதான் புதன் பயணம் செய்கிறான். பாகம் 2. புதனின் மனைவி. புதன் வளர்ந்ததும் தான் அலி என்பதால் தன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள யாராவது வருவார்களா என்று கவலைப்பட்டான். தாரை நம்பிக்கையுடன் சொன்னார், உனக்கு எப்படியும் திருமணம் செய்து வைத்து விடுவோம். அதற்கு புதன், யாரோடு அம்மா? ஒரு கணவனுடனா அல்லது மனைவியுடனா? அதற்கு தாரை, விதி எப்படி முடிவு செய்கிறதோ அப்படி. இந்த உலகில் எல்லா காரியமும் ஒரு காரணத்தை முன்னிட்டே நடக்கிறது. உன் தந்தையின் சாபத்துக்கு ஒரு காரணம் இருக்கலாம். எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு. ஒரு நாள் புதன் இலா என்ற பெண்ணை கண்டு காதல் வயப்பட்டான். இலாவும் பெண் இல்லை. ஒரு காலத்தில் ஆணாக சுத்தியம்னன் என்ற மன்னனாக இருந்தவன். மனித குலத்தின் முதல் மன்னனான மனுவின் மகன் இவன். ஒரு நாள் சுத்தியம்னன் ஒரு காட்டுக்குள் சென்றான். அந்த காட்டில் நுழையும் எந்த ஆணும் பெண்ணாவார் என்பது சிவபெருமானின் கட்டளை. ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்கள் ஆயின. ஆண் மயில்கள் பெண் மயில்கள் ஆயின. சிவபெருமான் தன் தேவி சக்தியை மகிழ்விக்க
இப்படி செய்தார். தேவி தன் பெருமானுடன் இருக்கும்போது எந்த ஆணானாலும் சரி, அதாவது ஆண் மிருகமானாலும் சரி அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, எவரும் வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வரத்தை அவரிடம் கேட்டு வாங்கியிருந்தாள். காட்டில் தன் ஆண்மையை இழந்துவிட்டோம் என்று அறிந்த சுக்யும்னன் தன் ஆணாக மாற்றும்படி தேவியை வேண்டினான். அதற்கு தேவி, சிவபெருமானின் ஆணையை நான் மீற முடியாது. ஆனால் நான் உன்னை வேறு மாதிரியாக மாற்ற முடியும். சந்திரன் தேயும் போது பெண்ணாகவும் வளரும்போது ஆணாகவும் சக்தியை உனக்கு கொடுக்க முடியும் என்றாள். ஆகவே ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத புதனுக்கு இலா சரியான தேர்வாகப்பட்டது. இருவருக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் சந்திர வம்சத்தினர் என்று அழைக்கப்பட்டனர். சந்திரனிடமிருந்து வந்ததால் இந்த வம்சத்தில் வந்த அரசர்கள் மனதின் வயப்பட்டவர்களாக, உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருந்தனே தவிர புத்தி வயப்பட்டவர்களாக இல்லை. ஆசிரியர் குறிப்பு: மகாபாரதம் சந்திர வம்சத்தின் கதையை கூறுகிறது. இராமாயணம் சூரிய வம்சத்தின் கதையை கூறுகிறது. புராண கதைகளில் வரங்களும் சாபங்களும் கதையுடன் இணைந்தவை. அவற்றின் அடித்தளம் கர்ம வினை. ஒரு செயலுக்கு எதிர்வினை ஒன்று நிச்சயம் இருக்கும். அதை இந்த பிறவியிலோ அல்லது அடுத்து வரும் பிறவியிலோ அனுபவித்தே ஆக வேண்டும். புண்ணியம் தந்தால் அவை வரம் எனப்படும். அதுவே தீமையாக இருந்தால் அது பாவம் எனப்படும். அதற்கு சாபமும் கிடைக்கும். புண்ணியம் ஆன்மீக வழியில் செழிப்பை தரும். பாவம் ஆன்மீகத்திலிருந்து விலகுவதை கெடுதலை தரும். உலகில் நல்லதும் கெட்டதும் நடப்பதற்கு பாவ புண்ணியமே காரணம். சந்திரனை உணர்ச்சிகளுடன் இணைத்து சொல்வார்கள். வியாழனை பகுத்தறிவுக்கும், புதனை விளக்கத்துக்கும், பேச்சுவார்த்தைக்கும், சூதுவாதுக்கும் குறிப்பிடுவார்கள். இந்த கதை என்ன சொல்கிறது என்றால், சந்திர வம்சத்தினர் அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஆதலால் அவர்களிடம் நியாயத்தை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும். தர்மமென்றும் வெல்லும்